நாங்க சொல்லாததெல்லாம் நான் சொன்னதா பத்திரிகையாளர்கள் போடுறீங்க. அது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க போடணும் அப்படின்னு பிரஸ் என்கிட்ட கேள்வி கேட்கு. நாங்க சொல்லாத ஒண்ண நான் சொன்ன மாதிரி போடுறது திருச்சி நான் அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. தவறான ஒரு விஷயமாக அது ஸ்ப்ரெட் ஆகுது. நாங்க என்ன பேட்டி கொடுக்குறோம், நாங்க என்ன சொல்றோமோ அதை பிரச்சாரம் பண்றோம். அதை விட்டு நாங்க சொல்லாததை எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் நீங்களே போட்டு எக்ஸ்ட்ராவா சொல்றது தப்பு. ஏன்னா ஒரு லீடராக நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். நாங்க சொல்லாததை நாங்க எங்க கட்சி நிர்வாகி கிட்ட பேசுறதெல்லாம் நீங்க டெலிகாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி சொல்றது மிக பெரிய கண்டனத்துக்குரிய விஷயம். அண்ணனை பத்தி எடப்பாடியாரை பத்தி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி தொலைக்காட்சிகளை பரவுது. அது தவறான ஒரு விஷயம். எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடுவோம். அப்போ அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். அப்போ பேசப்பட்டதுதான். உடனே என்ன சொல்றீங்க, முதுகுல செஞ்சாரு அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்தை மக்களிடையே பரப்புன நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது. நான் இது வரைக்கும் பேசினது கூட கிடையாது. எங்க கட்சி நிர்வாகிக்கு நான் எது வேணாலும் ஆலோசனை பண்ணுவோம். அதெல்லாம் பிரஸ்ல சொல்ல முடியும். பிரஸ்ல நான் என்ன பேட்டி கொடுக்குறேனோ அதை தான் நீங்க போடணும். அதை தவிர மாற்றி மாற்றி பிரிச்சு நீங்க உங்க சுயலாபத்திற்கெல்லாம் நீங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னா பத்திரிகையாளர்கிட்ட இன்னைக்கு நான் மேல்மருவத்துல அம்மன் முன்னாடி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்கிட்ட பிரஸ் மீட்டுக்கு வராதீங்க இனிமேல்.